டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களிடம். அப்போ தொடர்ச்சியாக தென்னிந்தியா அப்படிங்கிறதுல ஒன்றும் வாக்கு வராது பாஜகவுக்கு. தென்னிந்தியாவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எல்லா கட்டமும் முடிஞ்சிருச்சு, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்கு வாங்குறதுக்கான கட்டங்கள் முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த பிரச்சாரத்துடைய வெளிப்பாடா? 2019 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான். 2019 பிஜேபி தான், அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. 2024 பிஜேபி தான். அதை நம்ம ஜூன் 4 பார்த்துக்கலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பத்திரிகை ஒரு அரசினோட திட்டத்தை விமர்சித்து எழுதிருச்சு. அந்த பத்திரிகையோடைய ஒரு குறிப்பிட்ட எடிஷன் எழுதிருச்சு, நான் பேரை சொல்ல விரும்பல. அதற்கு ஸ்டாலின் ஐயா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? சனாதினிகளே இப்படி தான். ஒரு பத்திரிகை அதனுடைய ஒரு குறிப்பிட்ட எடிஷன் அரசனுடைய ஒரு திட்டத்தை விமர்சித்து சொல்லிடுச்சு. அதற்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, சனாதனிகளே இப்படித்தாங்க, அவன் முதலேருந்தே இப்படித்தான் அப்படின்ட்டாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். இப்படி தொடர்ந்து கூட்டமாக ஒரு விமர்சனம்ங்கிறது நான் 60 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு வருஷமா கேட்டுருக்கீங்க? ஒரு சோறு செஞ்சதுனால அவர் அதை சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்துல யாரு செஞ்சாங்கிறது தான் இங்க கண்டுபிடிக்கல. தொலைந்ததா திருடு போனதானே தெரியாது. ஏன் நீங்களா இவர்தான் குற்றவாளி நடந்திருக்கும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தொலைந்ததா திருடு போனதாங்கிறதே இன்னும் தெரியல. ஏன்னா இவ்வளவு நாளாக அந்த மாநில அரசு அதை மூடி வைத்திருந்தது. இப்போ தான் அது திறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். எந்த பத்திரிக்கையாவது இதை பற்றி எழுதியதா அப்படிங்கிற பிரதமர் 10 வருஷமா தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி 13 தமிழகத்தின் பேர் குறிப்பிட்ட மொத்தம் 6 வருஷம் தான் இந்த பிரச்சனை. 6 வருஷம் நாம் தமிழர் பேசும்போது நான் வாய மூடிட்டு இருந்தேன். ஏன்னா 3 பேரும் ஒரே ஒற்றை கருத்துக்குள்ள வரக்கூடிய நியாயங்கள் இருக்கு. எனக்கு நான் தமிழர் மேலே ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ஐயா, நீங்கள் நல்ல அரசியல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை எதிர்க்கின்றவங்க அதிகம், நான் மறுக்கல, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஆனால் உங்களை ஆதரிக்கின்றவர்கள் தொகுதிக்கு 30,000 பேர் தான் இருக்காங்க. அதை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல எதிர்ப்பு அரசியலை மீறி கன்ஸ்ட்ரக்டிவ் அரசியலுக்குள்ள வரணுங்கிறது என்னோட கருத்தை. இப்போ நான் இங்கே நம்ம டாபிக் ஆனால் அந்த சனாதனியை தான் அப்படி திட்டினாரா? இன்னொருத்தர் வந்தார், RS பாரதி ஐயா வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சைலேந்திர பாபு ஐயாவை பதவியில் நிறுத்த வேண்டும், கொண்டு வரணும். அது நியாயமான விஷயம் தானே. அவர் ஒரு தேச நாடாருக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், அப்படி படக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுத்தா அது நாடாருக்கே கொடுத்தா மாதிரி ஆயிடுமா? தொடர்ந்து 60 வருடங்களாக ஒரு இனத்தை ஒரு கூட்டத்தையே இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்கின்றது தமிழ்நாடு. இந்த பர்டிகுலர் இதில் நீங்களே அறிமுகத்தில் சொல்லும்போது கரெக்டாக சொன்னீங்க, மக்கள் நினைக்கிறார்கள் என்று பிரதமர் சொன்னார்னு. இப்போ சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏன்னா 3 பேர் பேசும்போது கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கும். இப்பவும் அவர் மக்கள் நினைக்கிறார்கள், பேச உண்மையிலே மக்கள் நினைக்கிறாங்களான்னு கருத்து கணிப்பான ஒரு கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். பூரி சங்கராச்சாரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருடங்களாகவே அவருக்கும் RSSக்கும் விரோதம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு சங்கராச்சாரியார் தான், RSS தான். அதில் பெரிய மனுஷங்களை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன். ஆனால் அவருடைய கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் 6 சங்கராச்சாரியர்கள் இருக்காங்க, அதை பற்றி பேசுனீங்கன்னா நாடு நல்லா இருக்குங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பள்ளின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஒரு வாத்தியார் ஹிஸ்ட்ரி நடத்துவார், ஒரு வாத்தியார் கெமிஸ்ட்ரி நடத்துவார். ஆனால் இங்கிலீஷ் மாஸ்டர் மட்டும் கிளாஸ் டீச்சரா இருப்பாரு. இத மட்டும் சொல்லிடுங்க, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சங்கரர் சொன்னது மட்டும்தான் சங்கராச்சாரியார், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை விவாதிக்கணும்னு நான் வேற மாதிரி, ஆதிசங்கரர் தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்ன்னு சொன்னால் பலர் பாடம் நடத்துகிற மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் போய் பேசும்பொழுது அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்றதுங்கிறது அதுதான் திரும்ப திரும்ப அந்த புள்ளிக்கு தான் வரும் ரவிச்சந்திரன். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல அது நியாயமா இருக்கு? இப்ப அந்த மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஒடிசா மக்களோட உணர்வுகள் அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு எதிராக திரும்பிடாதா? ஏன் தெரியுமா திரும்பாது? 1,76,000 கோடியை, அதாவது உலக அளவில் ஊழல் அப்படின்னு எடுத்து லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ்ல இருந்து வாஷிங்டன்ல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் 7.5 லட்சம் கோடி ஒருத்தர் வருவார். 7.5 லட்சம் கோடி பத்தி 7.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கு. 7.5 லட்சம் கோடி பத்தி ஒரு கிலோமீட்டர் போட்டு 256 கோடி போட்டுருக்காங்க. பதில் சொல்ல விட்டால் ஆனா கேள்விக்கு குறைவா இருக்கு. இருங்க, அது எடுத்தாருன்னா இது இருக்குல்ல, அது சேர்த்து வரும்போது எடுங்க. லெனின் ஐயா நீங்க எடுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது கவலை? 52 நாளா ஜெயில இருந்த கெஜ்ரிவால் துவாரகாவை பற்றி இன்னி வரைக்கும் ஊழல்னு பேசவே இல்லை. ஜெயில இருந்ததுக்கு பிறகும் பேசல. அதனால கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா,
ஒரு மாநிலத்துக்கு போய் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையை நான் பேசணும். ஈரோடுல இருந்தால் சட்டையினுடைய வணிகம் எப்படி இருக்குன்னு பேசணும். திருப்பூருக்கு போனோம்னா பனியனுடைய வணிகம் எப்படி இருக்குன்னு பேசணும். திருநெல்வேலிக்கு போயிட்டீங்கன்னா ஐயா தமிழ்நாடே உன்னை நொந்துக்கு வச்சிருச்சு, உன்னை வந்து வளரவே விடலைன்னா நான் பேசணும். அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னா தான் புரியும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச முடியாது. வெள்ளம் புயல்னா ஓடி சொல்லக்கூடிய விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இது போன்ற பிரச்சனைகள் இல்லையா? நீங்க ஒரு விஷயம் எனக்கு பண்ணுங்க, ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். இந்த பிரச்சனை வந்த உடனே இதை விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் அங்க வந்து கிட்டத்தட்ட 75 நிமிடம் பேசியிருக்காரு. அந்த 75 நிமிடம் பேச்சை எடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒடிசால கனிம வளம், தமிழ்நாட்டில் கனிம வளம்னா வேற ரூட்ல போயிடும், ஆனா ஒடிசால கனிம வளம் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த ஒடிசா வளரலையே பேசியிருக்காரு. மணல் திருட்டை பற்றி தமிழ்நாட்டில் பேசினா அது கதை வேற. ட்ரோஜோன்லாம் வச்சு பார்த்தா 7000 கோடிக்கு வரும், கணக்குல பார்த்தா 120 கோடி தான் வரும், அது கதை வேற. ஆனால் ஒடிசாவில் குஜராத்ல பிடிக்கிறதுனால வரும், இங்க விட்டுறதுனால வராது. அதுதான் நீங்க பாத்துக்கணும். அதானி துறைமுகத்துல தான் இறங்கி எல்லா அதானி துறைமுகம் இருந்தாலும் அந்த பிடிக்கிறதுக்கு நல்ல அதிகாரி. நீங்க அவர் எவ்வளவு கேட்டாலும் எங்களால பதில் சொல்ல முடியும். பிடிக்கின்ற அதிகாரிகள் அங்க இருக்காங்க, பிடிக்கின்ற அதிகாரிகள் இங்க இருக்காங்க. அதனாலதான் இங்க இருந்து ஒரு ஆள் போய் அங்க மாட்டிட்டு எல்லா தகவலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அயலகத்துறை வேற. அடிப்படை என்னன்னா, அவர் ஒடிசால பேசும்போது கிட்டத்தட்ட 75 நிமிடத்துல அந்த ஒடிசா எந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எடுத்து பேசுறாரு. ஏன் தெரியுமா? ஒரே வரியில முடிச்சிடுறேன். 15 வருடங்கள் ஒரு அரசியல்ல கீழ்மட்டத்தில் வளர்ந்துட்டு, அதற்கு பிறகு 15 வருடங்கள் ஒரு சாக்காவாக வளர்ந்து விட்டு, 10 வருடங்கள் ஒரு முதல்வராக வளர்ந்து விட்டு, இப்ப 10 வருடங்கள் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு அனுபவஸ்தர் பேசுறாரு. அதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா, இந்த மாதிரியான இனவேதம் பராசக்தி படத்தில் தொடங்கி நீங்க பூணலை தொடாத காலமே கிடையாது. அன்னியில இருந்து எனக்கு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒண்ணே தெரியும், ஸ்டாலின் ஐயா தப்பா பேச மாட்டாரு. சரி சரி, பஞ்சின் கடைசில முடிச்சிருக்கீங்க சுரேஷ் அவர்கள்ட்ட. அப்ப வந்து இந்த அரசியல் அப்படிங்க அடிச்சிடுவாங்களா? இல்ல இல்ல, இது பாதுகாப்பு கருதிங்கிற. அப்ப ஸ்டாலின் ஐயா கண்டிப்பா அடிக்க மாட்டாரு, எனக்கு நல்லா காப்பாரு. ஏன்னா அவரு தான் போலீஸ். மேலும் மேலும் அதை சொல்லிடுறீங்க, வலுப்படுத்திக்கிறீங்க.